காவியன் கிச்சன். ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் அவனில் வந்து கோழியையும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து நாங்கள் அவனில் வைக்க போகிறோம். அதை நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே காட்டுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். அவனில் கோழி வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த கோழிக்கு வந்து நான் வந்து தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். பிரட்டி ஒரு 1 hour வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யுங்கிறத, என்னென்ன மசாலா போடுறேங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். கிலோ நான் கோழி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வெட்டி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான 3 டேபிள்-ஸ்பூன் வந்து சில்லி எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 டேபிள்-ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். அரைக்கரண்டி மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை சின்னதாக பொடுசாக வெட்டி ஒரு பாதி வெங்காயத்தை இதில் வச்சுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு எடுத்து வெட்டி நான் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெள்ளம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1 hour நான் மூடி இதை வந்து நான் வைக்க போகிறேன். பேப்பரில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். இதை நான் 1 hour இதை நான் அப்படியே எல்லாம் செய்கிறதுக்காக நான் வெயிட் பண்ண போகிறேன். கோழி வந்து அரைவாசி வெந்த பிறகு நான் வந்து அவனில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கேரட் எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், 3 கலரில் வந்து பெரிய குடமிளகாய் எடுத்துருக்கேன், பூண்டு எடுத்துருக்கிறேன், வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுபோல் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோசும் எடுத்துருக்கேன் சின்ன சைஸில். அது எல்லாமே நான் வந்து கோழியோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அவனில் வைக்கிற அந்த ட்ரையில் நான் ஃபுல்லாக அலுமினிய பேப்பரெல்லாம் சுற்றிருக்கேன். அதில் இப்போ நான் 1 hour ஆகிடுச்சு. இந்த கோழியை நான் மேக் பண்ணி வச்சுருந்தேன், ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போ அதை எடுத்து இப்போ வைக்கிறேன். இப்போ நான் அழகாக இதில் எடுத்து வச்சுட்ருக்கேன். வச்சுட்டு ஓகே வச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். அவனை வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் விட்டுருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட்டில் விட்டுருக்கேன். இப்போ நான் அதை கொண்டு அவனில் வைக்க போகிறேன். இப்போ அவனில் வச்சுட்டேன். குறைஞ்ச ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து வெஜிடபிள்ஸ் இதோட ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வாங்க ஒரு 15 நிமிஷம் வந்து வேகட்டும். பாருங்கள், அருமையாக ஒரு நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அரைவாசி வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிரட்ட போகிறேன். பிரட்டி விடுறேன் அடுத்த சைடுக்கு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேகும். வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு பூண்டு ஆனியன்லாம் இதில் ஆட் பண்ணிவிட போகிறேன். இதை எடுத்து அவனுக்குள்ள வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டினதெல்லாம் வச்சுருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கீழே அறையில் சைடில் வைக்க போகிறேன். இது வெந்துக்கிட்டு இருக்கும், அது வேகும். அப்புறம் நான் ஆட் பண்ணிக்குவேன். இதில் கொஞ்சமாக இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. வெஜிடபிள்ஸ் இதோட கலந்துருக்கேன், ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கோழியோட திரும்பி நான் ஒரு 10 நிமிஷத்தில் அவனோட வெளியே எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம். ஓகே, இப்போ நான் உள்ளே வைக்கிறேன். ஓகே, சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவனில் வச்சு கோழியோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. நல்லா பார்க்கவே அருமையாக இருக்குது. இது நாங்களும் சாப்பிட போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல் அமர்த்துங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் காவியன் கிச்சன். பாய்.